60 ஆண்டு கால நடிகர் அப்படின்ற முறையில் நாடகம் மற்றும் தமிழ் திரையுலகில் புதிய சகாப்தம் படைத்து பல கோடி மக்களின் இதயங்களில் நிரந்தரமான இடத்தை பெற்று புகழோடு வாழ்ந்து மறைந்தவர் தான் மகா நடிகர் செவாலியே டாக்டர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அப்படிப்பட்ட கலைஞனின் அசாத்தியமான திரைப்பயணத்தை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இது சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் இல்லற ஜோதி 1954ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். ஜி.ஆர். ராவ் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்துச்சு. இயக்கத்துடைய மேற்பார்வை டி.ஆர். சுந்தரம் அவர்கள். சித்ரா மேல் கொண்ட கண்மூடித்தனமான காதலால இரு குடும்பங்களிலும் புயலே வீசுது. சித்ராவும் மனோகரும் வீட்டை விட்டு கிளம்பி ஓடி போக முடிவு பண்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட காவேரி சித்ராவிடம் ஓடி வரா. தன்னுடைய கணவனை தனக்கே தந்து விடும்படி அவருடைய காலில் விழுந்து மடிப்பிச்சு கேட்குறாங்க. ஆனால் மனோகர் மீது கொண்ட தீவிர காதலால் சித்ரா முதல்ல மறுக்கிறாங்க. தங்கள் காதல் இனக்கவர்ச்சியால் உண்டாகலை, அழகை கண்டும் ஏற்படலை, கலை ரசனையால் உதித்த காதல் அது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் மனம் நொந்து போன காவேரி தன் கணவனே இனி எனக்கு இல்லை, ஆனால் அவர் கட்டிய தாலி மட்டும் எதுக்கு அப்படின்னு தன்னுடைய தாலியை கழற்ற முயற்சி பண்ணுறாங்க. அதை பார்த்து பதைக்கும் சித்ரா காவேரி கிட்ட நடந்த தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பதோடு மட்டும் இல்லாமல் இனி அவங்க மனோகரை சந்திக்க மாட்டாங்க அப்படின்னு சத்தியமும் பண்ணுறாங்க. தன் தந்தையின் இஷ்டப்படி வேறு வழி இல்லாமல் மோகனை திருமணம் செய்யவும் மனமே இல்லாமல் சம்மதிக்கிறாங்க சித்ரா. சித்ரா சொன்னபடி தன்னுடன் கிளம்பி வராமல் போனதால அவளை தேடி அவளுடைய வீட்டுக்கே போறாரு மனோகர். ஆனால் சித்ரா தான் காவேரியிடம் செய்து கொடுத்த சத்தியத்திற்காக அவரை சந்திக்காம அவரை அவாய்ட் பண்ணுறாங்க. தன்னுடைய காதல் வாழ்வு சிதைந்து போனதற்காக துடித்து போறாரு மனோகர். சித்ராவை சந்திக்க முடியாம குழப்பத்துடன் திரும்பும் மனோகர் எதிர்பாராத விதமாக மோகனுடைய கார்ல மோதிடுறாரு. மரண படுக்கையிலும் சித்ராவுடைய பெயர் சொல்லி புலம்புறாரு. டாக்டர் சித்ரா வந்தாதான் மனோகர் பிழைப்பாரு அப்படின்னும் சொல்லிடுறாங்க. தன் கணவனுடைய உயிரை காப்பாற்ற விரும்பி சித்ரா கிட்ட ஓடோடி போறாங்க காவேரி. தன் கணவனுக்கு அவங்க தான் மருந்து அப்படின்னு சித்ராவை கணவனை சந்திக்கும்படி அழைக்கிறாங்க காவேரி. ஆனால் சித்ரா தான் செய்து கொடுத்த சத்தியத்தின்படி அங்கே வர்றதுக்கு மறுக்கிறாங்க. தன்னுடைய வாழ்வு சீர்குலைந்ததற்கு காரணம் காவேரி தான் அப்படின்னு அவளை வாய்க்கு வந்தபடி பேசி ஆத்திரத்தில் அடிக்கவும் செய்கிறாங்க. மனோகரை மறக்கவும் முடியாமல் பார்க்கவும் முடியாமல் இருதலை கொள்ளி எறும்பாய் தவிக்கிறாங்க சித்ரா. மோகன் தான் வேணும்னே காரை ஏற்றி மனோகரை கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் மீது கோபம் கொண்டு தனக்கு ஏற்பாடு செய்த திருமணத்தை தன் தந்தை கிட்ட சொல்லி நிறுத்த சொல்றாங்க சித்ரா. விவரம் தெரியாம முழிக்கும் ப்ரொஃபஸர் கிட்ட சித்ராவுக்கு மனோகர் மேலுள்ள காதலை கூறி அவரை கோபப்படுத்துறாரு மோகன். ப்ரொஃபஸர் மிகுந்த கோபத்துடன் மனோகர் வீட்டுக்கு போயிட்டு அங்க காவேரியிடம் மனோகர் செய்த காரியத்தை சொல்லி கோபமடைகிறாரு. காவேரி ப்ரொஃபஸர் கிட்ட நடந்த தவறுகளுக்கு நானும் நீங்களும் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்திலேயே சித்ராவையும் மனோகரையும் 2 குடும்பத்தாரும் கண்டிச்சிருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு கண்ணீர் சிந்தியபடி சொல்கிறாங்க. இப்போது எல்லை மீறி விட்டதாகவும் சித்ராவும் மனோகரும் தங்களுடைய காதலுக்காக அவங்க உயிரையே அர்ப்பணிக்கும் நிலைக்கு ஆளானதால அவங்க 2 பேரையும் சேர்த்து வைத்து மனம் முடிக்க சொல்றாங்க காவேரி. இந்த இல்லற ஜோதி திரைப்படத்துல ஜி ராமநாதன் இசையில துள்ளலான ஒரு பாடல் தான் பார் 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 இந்த பறவையை பார் அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பாடல். இந்த பாடலை மிகவும் அழகாக பாடியிருப்பாங்க பாடகி ஸ்வர்ணலதா அவர்கள். இந்த பாடலை பத்மினி அவர்கள் அற்புதமாக நடனமாடியிருப்பாங்க. மனைவி அப்படின்ற தன்னுடைய ஸ்தானத்தையே இழக்க துணிந்து தன் கணவனுடைய காதலை நிறைவேற்ற அவன் உயிரை காப்பாற்ற அவனுடைய காதலியின் தந்தையிடம் மன்றாடும் அந்த மாசில்லா மாணிக்கத்தின் உணர்ச்சிகரமான உரையாடல்களை மரணப்படுக்கையிலிருந்து கேட்கும் மனோகர் மனம் திருந்துறாரு.
தான் செய்தது தவறு அப்படின்னு எண்ணி வருந்துறாரு. தன் மனைவி கிட்ட மன்னிப்பும் கேட்கிறாரு. இது நாள் வரைக்கும் தன் மனைவியை பற்றி புரிந்து கொள்ளாமல் போய்விட்டோமே அப்படின்னு புலம்புறாரு மனோகர். இனி சித்ராவை தன்னுடைய தங்கையாக நினைப்பேன் அப்படின்னும் ப்ரொஃபஸர் கிட்ட உறுதி கூறுறாரு. கலையின் மீது தீவிர காதல் கொண்ட ஒரே ரசனையில ஊறிய இரு உள்ளங்கள் தங்கள் சொந்தங்களை மீறி முறையற்ற காதலை அறியாமல் செய்வதால அதனால இரு குடும்பங்களிலும் ஏற்படும் குழப்பங்களை அற்புதமாக பறைசாற்றுகிறது இந்த திரைப்படம். கலை மட்டும் வாழ்க்கை அல்ல, கலை ரசனை மட்டுமல்ல, எல்லாத்தையும் மீறி மாசற்ற அன்பு என்ற ஒன்று இருக்கிறது. அது அனைத்தையும் வெற்றி கொள்ளும் என்பதை அருமையாக உணர்த்துது இந்த இல்லற ஜோதி திரைப்படம். ஜி ராமநாதன் அவர்களுடைய இசையில் இந்த இல்லற ஜோதி திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்றொரு பாடல் தான் சிறுவிழி குறுநகை அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பாடல். இந்த பாடலை மிகவும் அழகாக பாடியிருப்பாங்க லீலா அவர்கள். உனக்கும் எனக்கும் உறவு காட்டி அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பாடலை ஜிக்கி அவர்கள் அவருடைய குரலில் மிகவும் அருமையாக பாடியிருப்பார். 1956 எம்ஜிஆர் அவர்கள் நடித்து வெளிவந்த மதுரை வீரன் படத்தில் பி பானுமதி குரலில் ஒலிக்கும் அவருக்கும் எனக்கும் உறவு காட்டி அப்படின்ற பாடல் இந்த பாடலோட அப்படியே ஒத்து போகும். பத்மினியுடன் சேர்ந்து நடிக்கும் அனார்கலி நாடகத்தில் சலீமாக தூள் கிளப்பி இருப்பாரு சிவாஜி கணேசன். காதலி தன்னை மன்னர் அக்பர் பாதுஷாவின் மகன் என்று அறிந்த போது அவளை சமாதானப்படுத்துவதாகட்டும், அனார்கலி உயிருடன் சமாதியில் வைக்கப்பட்ட பிறகு நெஞ்சு துடிக்க காதல் மகத்துவத்தை பேசி அவள் மேல் தான் கொண்டிருந்த அன்பை உணர்ச்சிகளின் பிழம்பாய் வெளிப்படுத்துவதாகட்டும், அனார்கலி உயிருடன் சமாதி வைக்கப்பட்ட பிறகு அந்த சமாதியின் அருகே குரல் வெடித்து அவர் கதரும் வசனங்கள் அருமையிலும் அருமை. குரல் ஏற்ற இறக்கங்கள் அற்புதமாக அந்த காட்சியில் அமைஞ்சிருக்கும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.